மரண மாதம் உள்ள படம் வந்து அட்டகாசம். அதில் 2 கேரக்டரில் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாப்புல. சும்மா சொல்லப்பட்டது நல்லா மிரட்டியிருப்பார். இல்லை குரு கேரக்டர் வந்து தூத்துக்குடியில் ஒரு மாஸ் ஹீரோவாக நடிச்சிருப்பாப்புல. ஆனால் பாதி பேர் இங்கே அட்டகாசம் பார்த்ததே இல்லை. அதனால தான் இப்போ முக்கால்வாசி இங்கே வந்து மங்காத்தா நல்லாருன்னு சொல்கிறாங்க. நான் மங்காத்தாவை விட என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து அட்டகாசம் செம்மையாக இருக்கும். அட்டகாசம் ரவுடிசமாக இருப்பாப்புல, இப்போ மாசாக இருப்பாப்புல. அது 2 படமே பிரம்மாண்டமான படம் தான். ஆனால் மங்காத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு மங்காத்தா கொஞ்சம் போட்டு ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மங்காத்தா தான் தலைவா. தலை வந்து அதில் நல்லா ஓப்பனப்பாக பேசியிருப்பாப்புல. அந்த டைலாக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எல்லாமே கொஞ்சம் நல்லா பயங்கரமாக இருக்கும். அட்டகாசம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்ப்போம். அது குரு கேரக்டர் வேறு லெவலு. அது பயங்கரமாக இருக்கும். அது இந்த கப்பலில் இந்த கடலில் போயிட்டு இந்த ஸ்டைலாக இப்படி சட்டையெல்லாம் தூக்கிட்டு செயின்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் எதிர்பார்க்குறது இப்போக்கும் கரண்டில் ட்ரெண்டில் பசங்க எல்லாம் பைக்கே வீலிங்க அதுன்னு பார்க்குறப்போ மங்காத்தால கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே இருக்கும். அது நல்லாவே இருக்கும். தலையோட அது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். மங்காத்தோட அட்டகாசம் தான் ப்ரோ. அந்த இதுலேயும் சரி, அவர் வரதும் சரி, அந்த தீபாவளினாலே அட்டகாசம் தான் டாப் எப்போ இருந்தாலும். அதனால தான் ப்ரோ ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து மங்காத்தா தான் ப்ரோ. மங்காத்தா நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மங்காத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அட்டகாசமும் பிடிக்கும். அதோட மங்காத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தலையோட பைக் ரைடிங்லாம் அதுக்காண்டி. மங்காத்தாவில் தலை சொல்கிற டைலாக் தான் மணி 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 ஆல்வேஸ் மணி தானே தலை. அதனால் தலையை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த டைலாக் நல்லாயிருக்கும். அதை விட பைக் ரைட் பண்ணுவார்ல, அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோவே போவேன். என்னோட கருத்து என்னன்னா, அஜித் நடித்த 2 படமே நல்ல படம் தான். இதில் மரண மாதம் உள்ள படம் வந்து அட்டகாசம். அதில் 2 கேரக்டரில் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருப்பாப்புல. சும்மா சொல்லப்பட்டது நல்லா மிரட்டியிருப்பார். இல்லை குரு கேரக்டர் வந்து தூத்துக்குடியில் ஒரு மாஸ் ஹீரோவாக நடிச்சிருப்பாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் மங்காத்தா வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கான ஒரு பெரிய படம் தான். அது நான் வந்து பெரிய மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதை விட எனக்கு வந்து அட்டகாசங்கிறது வந்து ரொம்ப எனக்கு மனசுக்கு பிடிச்ச படம். தலை அஜித் குமார் நடித்த படம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒன்று ஜீவா கேரக்டர் நடிச்சிருப்பாப்புல, இன்னொன்று குரு கேரக்டர் நடிச்சிருப்பாப்புல. யாரை கேட்டாலும் குருன்னு தான் சொல்லுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உண்மை தான். ஆனால் மாதம் நடிச்சிருப்பார். அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி நடிச்சிருப்பாப்புல. அந்த கேரக்டர் ரீலீஸ் பண்ணால் கண்டிப்பாக அட்டகாசம் ஃபஸ்ட் நாள் போவீங்களா? கண்டிப்பாக தருவேன். மங்காத்தா விட அட்டகாசத்துக்கு ஃபஸ்ட் மார்க் நான் தருவேன். படம் இன்னைக்கு போட்டால் கூட உட்காந்து பார்க்கலாம். உட்காந்து பார்க்கலாம். தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக போய் பார்ப்பீங்க? கண்டிப்பாக மொதல் ஆளாக போயிடுவான். அட்டகாசம் மங்காத்தா ரீலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறதா இருந்தால் அட்டகாசம் தான் ப்ரோ. தனிப்பட்ட விருப்பம். எதனால் அட்டகாசம்? மங்காத்தா வந்து இப்போ எல்லோரும் மங்காத்தா பார்த்துட்டு நல்லாக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாதி பேர் இங்கே அட்டகாசம் பார்த்ததே இல்லை. அதனால தான் இப்போ முக்கால்வாசி இங்கே வந்து மங்காத்தா நல்லாருன்னு சொல்கிறாங்க. நான் மங்காத்தாவை விட என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து அட்டகாசம் செம்மையாக இருக்கும். அதில் வந்து இதில் வந்து ஒரு மாதிரி வந்து வில்லனாக நடிச்சிருப்பாப்புல. ஆனால் அதில் வந்து டபுள் ஆக்டிங்கில் வந்து தலைவர் கலக்கியிருப்பாப்புல தலை. ஏன்னா இப்போ இந்த ஷோவில் மங்காத்தாவுக்கு அதான் என்ன சொல்ல வருவீங்க? ஏன்னா இப்போ அட்டகாசம் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் பிடிச்ச கேரக்டர் என்ன? பிடிச்ச கேரக்டர் குரு தான். தூத்துக்குடி தலை தான். கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா இப்போ மங்காத்தா அட்டகாசம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த 2 படத்துக்கு எந்த ஃபஸ்ட்டு போவீங்க மூவிக்கு? நான் மங்காத்தா பார்த்துட்டேன். நான் அட்டகாசம் தான் போவேன். அட்டகாசம் தான். எதனால் அட்டகாசம்? அட்டகாசம் ரவுடிசமாக இருப்பாப்புல, இப்போ மாசாக இருப்பாப்புல. அதேமாரி கேரக்டர் நல்லாயிருக்கும் அவருக்கு. ஓகே. அட்டகாசம் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க? மங்காத்தா படத்துக்கு தான். மங்காத்தா படம். எதனால் மங்காத்தா படத்துக்கு? அதில் தலையோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். நல்லா ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். தலை சூப்பராக பண்ணியிருக்காரு அதில். அது ஒரு ரீரிலீஸ் பண்ண அந்த படத்தை வந்துட்டு தேட்டரில் பார்த்தது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தது கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அது திருப்பி ரீலீஸ் பண்ணுறப்ப இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்னு தோணுது. அட்டகாசமும் பிரம்மாண்டமாக இருக்கும். 2 படமே பிரம்மாண்டமான படம் தான். ஆனால் மங்காத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு மங்காத்தா கொஞ்சம் போட்டு ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்ப்பேன். நான் தளபதி ஃபேனு தான். ஆனால் அஜித்தை ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அட்டகாசம் மங்காத்தா ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க? அட்டகாசம் தான் ப்ரோ. தீபாவளினாலே அட்டகாசம் தான். தீபாவளினாலே என்னடானா அது வந்து முன்னாடி மாரி
மங்காத்தாவோட அட்டகாசம் தான் ப்ரோ. அந்த இதுலேயும் சரி அவர் வரதும் சரி அந்த தீபாவளினாலே மங்காத்தா தான். மங்காத்தாவோட அட்டகாசம் தான் டாப் எப்போ இருந்தாலும். அதனால தான் அட்டகாசம். 2 கேரக்டர் பண்ணியிருப்பாப்ல, அது எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்? அட்டகாசம் இல்லையா, அவர் வேட்டி சட்டை போட்டு அந்த இதெல்லாம் வந்து பாட்டெலாம் பண்ணியிருப்பார் சூப்பராக. குரு கேரக்டர் அந்த இதில் அதில் அடிச்சு ஆகுது, அதில் சூப்பராக இருக்கும் அவர். அதனால தான். ஏன்னா இப்போ வந்தால் ஃபஸ்ட் டே போய் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தது ஃபஸ்ட் நாளே பார்த்தது நல்லா இருந்தது. வாசு தேட்டரில் அதான் வந்தால் பார்ப்பீங்க? வந்தால் பார்ப்போம். அதனால் வந்தால் பார்ப்போம். என்னோட இது வந்து மங்காத்தா. ஏன் மங்காத்தா சொல்கிறீங்க? மங்காத்தானா இப்போ உள்ள ஃபீல்டுக்கு அது வந்தால் பயங்கரமாக இருக்கும். அப்போ உள்ள ஃபீல்டில் ஓடல, இப்போ உள்ள ஃபீல்டுனா அந்த ஸ்டைலு அந்த ரேஸு இது எல்லாமே ஒரு ஒரு இப்போ உள்ள இதுக்கு அது நல்லா ஓடும். இல்லை மங்காத்தாவில் பிடிச்ச சீன் எந்த சீன்? மங்காத்தாவில் பிடிச்ச சீனா மங்காத்தாவில் மெயின் சீனே அதானே தலை, வண்டி ஓட்டுறது, பைக் ரேஸ் தானே தலை. அட்டகாசம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்ப்போம். அது குரு கேரக்டர் வேறு லெவலு, அது பயங்கரமாக இருக்கும். அது இந்த கப்பலில் இந்த கடலில் போயிட்டு இந்த ஸ்டைலாக இப்படி சட்டையெல்லாம் தூக்கிட்டு செயின்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும். தலைனாலே சூப்பர் தானே, தலை போட்டனாலே அட்டகாசம் பக்காவாக இருக்கும். இப்போ உள்ள ஃபீல்டுக்கு மங்காத்தா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மங்காத்தா தான் தலைவா. மங்காத்தா வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும், தலையோட கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் தலை வந்து அதில் நல்லா ஓப்பனப்பாக பேசியிருப்பாப்புல. அந்த டைலாக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த மங்காத்தா தான். அட்டகாசம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்ப்பீங்களா? அட்டகாசம் ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்போம். கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் கரண்ட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால. மங்காத்தால பிடிச்ச சீன்னா தலை வந்து அந்த பைக் ஓட்டிகிட்டு பொன்மை சைடில் வருவாப்பில், அது ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்கும் ப்ரோ. ரொம்ப எதிர்பார்க்குறது வந்து மங்காத்தா தான் ப்ரோ. ஏன்னா அது தலையோட ஒரு வில்லன் ஜானரும் ஒரு ஆக்ஷன் ஜானரும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அது புதுசாக இப்போ தான் வந்துட்டு அந்த டைமில் அது பார்க்கவே ஒரு பசங்களாக இருக்கிறப்ப அது ஒரு நல்லா ஒரு இதாக இருந்துச்சு ப்ரோ. அட்டகாசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டகாசம் வந்து நல்லா பழச, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு 2 பேருமே வில்லன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கனவுன்னு மூடிட்டு அடிக்கிற ஃபைட் சீன் எல்லாம் நல்லாவே இருக்கும், செம்மையாக இருக்கும். அது ஒரு காமெடியும் ஆக்ஷன் கலந்த படம் அது அட்டகாசம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் எதிர்பார்க்குறது இப்போக்கும் கரண்ட்டில் ட்ரெண்டில் பசங்க எல்லாம் பைக்கு வீலிங்க அதுன்னு பார்க்குறப்போ மங்காத்தால கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவே இருக்கும், அது நல்லாவே இருக்கும். தலையோட அது ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா தலையோட ஒரு வில்லன் ஜானர் மாதிரி அதுலேயும் காட்டியிருப்பாங்க, இதுலேயும் காட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால அதில் ஒரு மங்காத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் மங்காத்தால பிடிச்ச சீன்? மங்காத்தால பிடிச்ச சீன் என்னன்னா, நான் இப்போ கிளைமேக்ஸ் தான் சொல்லுவேன். கடைசியில் எல்லாமே முடிஞ்சிருக்கும், எல்லாமே முடிச்சுட்டு அந்த போலீஸ்கார் போய் அவர்கிட்ட சொல்லுவார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனும் அவரும் 2 ஃப்ரெண்டாக இருக்கும். என்ட்ரி அந்த லாஸ்ட் அந்த என்ட்ரி இது செம்மையாக இருக்கும். அந்த பிஜிஎம் கூட ஷேவ் லுக் கூட செம்மையாக இருக்கும். அப்படி நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக தாராளமாக பார்க்கலாம். தலை ஃபேனாக இருந்தாலும் தளபதி ஃபேனாக இருந்தாலும் நமக்கு படம் தான் முக்கியம், செம்மையாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக போய் தேட்டரில் எல்லோரும் பாருங்கள். நானும் உங்களோட சேர்ந்து பார்க்குறேன். ஓகே.